ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே.
நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டிவிட்டது, உயிர் பற்றிவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டிவிட்டது, உயிர் பற்றிவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. ஏறு பிடித்தவர், இருமி இழைத்தவர், வேர்வை விதைத்தவர், வெயிலில் அறுத்தவர். தட்டி கேட்கும் காலம் வந்தால் தர்மங்கள் தூங்காது. மேலிடம் உழைப்பவர் தீரம், மேலிடம் உழைப்பவர் தீரம். எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்ப சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. படிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமைவும் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு. எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமைவும் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடு. காலம் புரண்டு படுக்கும் நாம் கண்ணீர் துளியை துடைக்கும். காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும். மேலிடம் உழைப்பவர் சீதனம், மேலிடம் உழைப்பவர் சீதனம். எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்ப சிறையின் கதவு தெரிக்கும். நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து குளிக்கும், பின்பு செத்து பிழைக்கும். உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கரிக்கும், அதில் கண்ணீர் மிதக்கும்.
ஏழை வர்க்கம் வேர்வைக்குள்ளே முத்து குளிக்கும், பின்பு செத்து பிழைக்கும். உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கரிக்கும், அதில் கண்ணீர் மிதக்கும். இருப்பவர்கள் தயவு கூர்ந்து உள்ளே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து அரங்கத்திற்குள் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குரல் பதிவாக இட்டிருக்கிறேன். என்னோடய குரல் பதிவை கேட்டவங்களுக்கு தெரியும். எல்லோரும் இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க. அதே மாதிரி தேநீர் அருந்திவிட்டு வெளியே இருப்பவர்கள் உள்ளே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உள்ளே ஃபுல்லாகிடுச்சுன்னா தான் வெளியில் போகணும். நீங்கள் தேநீர் அருந்திவிட்டு வெளியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, உள்ளே வாங்க. இப்பொழுது நாங்கள் வரைவு தீர்மானங்களை முன்மொழிந்து நிர்வாகக்குழுவில் முதல்ல ஒப்புதல் வாங்கணும். அதுதான் முறை, சங்கத்தின் நடைமுறை அதுதான். நிறையா பேருக்கு சங்க நடைமுறைகள் தெரியாமல் இருக்கலாம். நம்ம சட்டப்படி சங்கத்தை நடத்துகிறவங்க நாங்கள் நிர்வாகக்குழு போட்டு என்ன தீர்மானம் முன்மொழிய போகிறாங்கிறத நாங்கள் முதல்ல நிர்வாகக்குழுவில் ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட ஒப்புதல் வாங்குவோம். இப்போ நிர்வாகக்குழு கூட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் அதை முடிக்கிற வரை கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நான் மைக்கில் பேச முடியாது. நிர்வாகக்குழு கூட நான் கத்தி தான் பேசணும். அதில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வெளியே இருப்பவர்கள் தயவுசெய்து உள்ளே வந்து அமர்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் உள்ளே ஃபுல்லாச்சுன்னா அப்புறம் வெளியில் போய் கோர வேண்டிய நிலைமை வந்துடும். தயவுசெய்து உள்ளே வந்து அமர்படி கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக சேர விரும்புகிறவர்கள் லேபிலிட்டி ஃபார்ம் மிஸ் ஆனவங்க தயவு செய்து 2 மணி வரை காத்திருக்கும். 2-3 மணி ஆகிடும். இன்றைக்கி மீட்டிங் லேட்டாக தாமதமாகுது. நம்ம இந்தியன் பஞ்சுவாலிட்டி தான். நான்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நிர்வாகக்குழு கூட்டத்தை கூட்டி முடிச்சிட்டோம். நிர்வாகக்குழுவில் நாங்கள் வரைவு தீர்மானம் முன்மொழியக்கூடிய தீர்மானத்தை நான் சொல்லிட்டேன். நிர்வாகக்குழு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து நீங்கள் தான் ஒப்புதல் கொடுக்கணும். அது கூட்டம் ஸ்டார்ட் பண்ணி முறைப்படி நடக்கும்போது அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களை பேச சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறதான் கருத்து, சுந்தர் தியாகராஜனுடைய கருத்து கிடையாது. நாங்கள் முன்மொழிகிறது தான் எங்கள் வேலை. எங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்க போகிறது நீங்கள் தான், பொதுக்குழு தான். நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா தான் நாங்கள் செயல்பட முடியும். இல்லைன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு இப்போயே இறங்கி கூட நாங்கள் போயிடுவோம். அதனால் முழு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வச்சுருக்கோம். அது நாங்கள் பேசும்போது நாங்கள் சொல்கிறோம். ஆமாம் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி நீங்கள் தள்ளி பாருங்க. இப்பொழுது பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து திரு அமர்நாதன் அவர்கள் பரமக்குடியிலிருந்து வந்திருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து நம்மளும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் மதிற்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழணங்கே தமிழணங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்புரை ஜெயலட்சுமி மேடம் அவர்கள். அம்மா மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர், ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர். நியோமேக்ஸ் மூத்த குடிமக்களின் சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அவர்களுக்கும் இளைய குடிமக்களின் தலைவர் இளைய குடிமக்களின் தலைவர்கள் செயலாளர் அவர்களுக்கும்
வரவேற்பார்கள் சம்பந்தமாக மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி பணிவான வணக்கத்தை இந்த நியோமேக்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டமைக்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தங்களுடைய சிரமங்களையும் பார்க்காமல் அனைவரும் இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடுகள் செய்து நாம் அனைவரும் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் தங்கள் அனைவருடைய மனதையும் கவரும்படியில் ஆறுதல் அளிக்கும்படி நமது தலைவர் திரு சுந்தர் தியாகராஜ் அவர்களும் செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களும் இந்த நியோமேக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மூத்த குடிமக்களுடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக சங்கம் ஒன்றை ஆரம்பித்து அந்த சங்கம் மூலமாக நம்ம அனைவரையும் இணைத்து நம்மை அனைவரையும் ஆதரவுப்படுத்தி வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் ஒரு ஆதரவை அளித்ததற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கத்தில் இணைந்ததுக்கு அப்புறம்தான் நம் அனைவருக்குமே ஒரு எழுச்சி நமக்கு இருந்தது. அனைவரும் சோர்ந்திருந்த காலங்கள் இது அனைவருக்குமே தெரியும். அதே மாதிரி இளையகுடி மக்களையும் நாம் ஆதரவு அளித்து இத்தனை உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இணைந்திருக்கிறோம். நன்றாக தெரியும் நாட்டின் நடைமுறைகள். வழக்கென்று ஒரு நிதி நிறுவனத்தின் மீது ஒரு மோசடி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டால் அவை எந்த அளவுக்கு போகும் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இதை லாஸ்ட் மீட்டிங்கில் கூட நான் தங்கள் அனைவருக்கும் வலியுறுத்தி இருக்கின்றேன். இருந்தாலும் இனியும் நாம் அந்த நிதி நிறுவனத்தை நம்பிதான் அதை நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு அவர்கள் ஆறுதல் அளிப்பதற்கும் நம்மளுடைய முதலீடுகளை சப்மிட் பண்ணுவதற்கும் தயாராக இருக்கும் அந்த நிலைமையில் இந்த நிதி நிறுவனத்தை நம்பி நாம் அனைவரும் காத்திருப்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் தேவையில்லை. வழக்குகளினுடைய விஷயங்கள் அதிகமாக பயந்து கொண்டு நாம் அந்த வழக்குகளை மேலே மேல் உறுப்பினர்கள் அதிக சேர நீதிமன்றத்தினுடைய காலதாமதங்கள் கண்டிப்பாக ஆகும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இப்பொழுது உள்ள காலங்களில் தாங்கள் அனைவருமே என்ன செய்வீர்கள் என்றால், நாம் பத்திரிகைகளை பார்க்கிறோம், அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நிதி நிறுவனத்தினுடைய மீது மோசடி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்குகளை ஆரம்பத்திலேயே முடித்திருந்தால் இந்த வழக்குகள் நின்று சமரசமாகி இருக்கும். ஆனால் நாம் அனைவரும் பயந்து கொண்டு அந்த நீதி நிறுவனத்தின் மீது மேலும் மேலும் நம்ம அந்த மோசடி வழக்குகளை பயந்து தாக்கல் செய்யும்போது காவல்துறையினுடைய சுமைகளும் அதிகமாகின்றது, நீதிமன்றத்தினுடைய சுமைகளும் அதிகமாகின்றது. அதுக்காக தான் இந்த வழக்குகள் தாமதப்படுகின்றதே தவிர மற்றபடி நிதி நிறுவனத்திடம் சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. அனைத்துமே பயந்து கொண்டு இப்பொழுது நீதிமன்றத்தில் சப்மிட் செய்யப்பட்டு விட்டது. அவை எல்லாமே இப்போ அதை வகையறுத்து பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களுக்கு அதில் ஏதாவது கிடைக்கும் என்று இருந்தாலும் அவர்களை நம்பி காத்து கொண்டிருக்கிற நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பெனிஃபிட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் அனைவருடைய ஒப்புதலும் இதில் மேற்கொண்டு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று கேட்பதற்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டம் ஆரம்பித்து இதில் உறுப்பினராக இருக்கும் தங்களோடு உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கு அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும், இல்லை சென்றால் நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை பெறுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது உள்ள நிதி நிலைமையின் பிரகாரமும் வழக்கின் தாக்கல் பிரகாரமும் நீதிமன்றத்தில் நிதி மோசடி வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டவர்களுக்கு குண்டாஸ் ஆக்ட் கூட பதிவு செய்யக்கூடிய உத்தரவுகள் இப்பொழுது வந்திருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கண்டிப்பாக அந்த வழக்கினுடைய விஷயங்கள் இந்த அளவுக்கு போகும்போது நமது நிதி நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் யாரும் அந்த குண்டாஸ் ஆக்டில் வழக்கில் நம்ம சென்று விடக்கூடாதே என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதற்காக இந்த பணத்தை நம்மளிடம் ஒப்படைக்கக்கூடிய வழிகள் இருக்கும்.
அது எவ்வாறு இந்த வழிகளை கொண்டு வருவது என்பது தான் இப்பொழுது உள்ள காலகட்டங்கள். அது ஒன்றே நாம் காவல்துறை மூலமாக மறுபடியும் சென்று நம் வழக்கை தாக்கல் செய்து கொள்வோமா, அல்லது நிதி நிறுவனத்தை நம்பி நாம் இதை காலதாமதம் நம்ம வெயிட் பண்ணுவோமா என்று இந்த இரண்டு விஷயங்களையும் தங்களிடம் தலைவர் அவர்கள் அந்த ஒப்பீனியன் கேட்பார். இந்த ஒப்பீனியனை தாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு பெரு ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக ஒரு பொதுக்குழு என்று இருந்தால் அந்த சங்கம் ஒரு வருடமாக என்ன பணி செய்தது என்பதனை செயலாளர் அவர்கள் ஆண்டறிக்கையாக வாசிப்பது மரபு. இப்பொழுது 2 சங்கங்களின் செயலாளர்களும் ஆண்டறிக்கையை வாசிக்கப் போகிறார்கள். நீங்கள் கவனமாக உற்று கவனிக்கவும். முதலாவதாக ஆண்டறிக்கையை வாசிக்க வருகிறவர் எம் ராமகிருஷ்ணன் அவர்கள், மூத்த குடிமக்கள் சங்கத்தின் செயலாளர். பெருமதிப்பிற்குரிய நமது சங்க தலைவர் திரு சுந்தர் தியாகராஜன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பொருளாளர் திரு பாஸ்கர் சார் அவர்களுக்கும், மற்றும் ஜூனியர் சிட்டிசன் செயலாளர் செல்வம் அவர்களுக்கும், மற்றும் சீனியர் சிட்டிசன் ஜூனியர் சிட்டிசன் சங்க நிர்வாகிகளுக்கும், இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவேகமான மூத்த குடிமக்கள் அனைவருக்கும், மற்றும் வேகமான இளைய குடிமக்கள் சங்கத்தாருக்கும் எனது மனமான்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையை வாசிக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக உங்களிடம் சில மணித்துளிகள் பேசலாம் என்று இருக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நமது சங்கம் ஆரம்பித்ததின் நோக்கம் எப்படி என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த நிறுவனம் முடக்கப்பட்ட பொழுது இந்த நிறுவனத்தின் சேர்மன், எம்டி, டைரக்டர்கள் எல்லாருமே தலைமறைவாகிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல், திக்கு தெரியாமல் இருந்த நேரம் அது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நானும் சுந்தர் தியாகராஜன் தலைவர் அவர்களும் ஒரு முயற்சி எடுத்தோம். ஏன் நாம் இதை ஒரு வாட்ஸ்அப் குழுவாக ஆரம்பித்து இந்த நிறுவனத்தின் சேர்மன், எம்டிகளை ஏன் சந்தித்து இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வழியை, நல்ல திருப்பத்தை, நல்ல முன்னேற்றத்தை இந்த முதலீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முயற்சி செய்யலாமே என்று ஒரு நாள் மாலை நேரம் நாங்கள் யோசித்து உடனடியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்தோம். அந்த வாட்ஸ்அப் குழு பெருகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் அந்த ஒரு மாதத்தில், 3 மாதம்ல ஒரே மாதத்தில் 1000 பேர் அந்த குழுவிலே சேர்ந்தார்கள். இது சேர்ந்ததற்கு பிறகுதான் இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர்களுக்கும், ஏழை எளிய மக்கள், திக்கு தெரியாமல் இருந்த அனைவருக்கும் ஒரு திருப்ப முனையாக நாங்கள் செயல்பட்டோம். முதலாவதாக இந்த சேர்மன் கமலக்கண்ணன் அவர்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்தோம். அதன் பலனாக அவர் எங்களுக்கு ஃபோன் மூலம் பேசினார். நிச்சயமாக நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம், இதில் நாங்கள் அதில் கொள்ளையடிச்சிட்டு ஓடி மறையலை, எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம், நீங்கள் சங்கத்தை ஆரம்பித்து வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் தகவலை சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையிலே நம்ம செயல்பட்டதின் காரணமாக நமக்கு இந்த நிறுவனத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டன. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனத்திலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதில் உள்ள சேர்மன், எம்டி எல்லாமே தலைமறைவாகி காணாமல் போயிடுவாங்க. ஆனால்
இந்த நிறுவனத்தில் வந்து அப்படி யாரும் ஓடி மறையலை. ஏனென்று சொன்னால் இவர்கள் முதலீடுகளை சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை கொடுப்பதற்கும் தயாராக இந்த நிறுவனம் முடக்கப்பட்ட காலத்தில் இருந்தே நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம்னு தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. நாங்கள் என்றைக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லலை. இந்த அடிப்படையில் தான் இந்த இப்போ வந்து கோர்ட்டு மூலமாக இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. படிப்படியாக நமது அதை வந்து நமது வாட்ஸ்அப் குழுவை சங்கமாக பதியணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பேச முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஒரு சங்கமாக பதிவு பண்ணி இன்றைய வரைக்கும் செயல்பட்டிருக்கோம். கடந்த வருடம் 14/7/2024 மதுரையிலே நாம் நமது சங்கத்தின் முதல் பொதுமகா சபை கூட்டினோம், முதல் பொதுக்குழுவை கூட்டினோம். அந்த பொதுக்குழுவிலே எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த ஒரு வருட காலம் நாம் அதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானம் என்னென்னா, நிறுவனத்தோடு இணைந்து நாம் பேசி நமது முதலீடுகளை பெறலாம் என்று. அந்த அடிப்படையிலே இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு, கோர்ட்டு நடவடிக்கைகளும் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பொதுக்குழுவிலே நம்ம தீர்மானங்களை முன்மொழிந்து அதன் அடிப்படையிலேயே நாம் செயல்பட இருக்கின்றோம். கடந்த ஒரு வருடமாக கோர்ட்டு நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு வருகின்ற பொழுது அந்த விசாரணை அதியை மாற்றிடுவாங்க. குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை நீதிபதிகளை மாற்றுகின்ற பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நீதிபதியை மாற்றிடுவாங்க. இப்படி தான் அது போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலை தான் ஒரு முறை திரு நீதியரசர் அனந்த வெங்கடேசன் அவர்களிடம் அந்த கேஸ் போச்சு. நம்முடைய வழக்கு அனந்த வெங்கடேசன் அவர்களிடம் போகும் பொழுது, ஏன் வந்து இதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நீதிபதியை, 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினா எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும், அவங்க செய்ய முடியும். அதனால் இந்த வழக்கை வந்து நியோமேக்ஸ் வழக்கை ஒரே நீதிபதிக்கிட்ட கொடுத்து அவர் அதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் காலதாமதமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமும் நம்ம சில மனுக்கள்லாம் அதில் போட்டிருந்தோம், ஏன் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து திரு பரத சக்கரவர்த்தி அவர்களிடம் இந்த நியோமேக்ஸ் வழக்கை தொடர்ந்து நடத்தலாம்னு சொல்லி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கு ஒரு சரியான பாதையை இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்தில் இடைவெளியிலே இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதுக்கு நாமளும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த கோர்ட்டு எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி இந்த முதலீடு நம்மளுக்கு வாங்கி கொடுக்க முடியும், இதுதான் இப்போ வந்து நம்மளோட குறிக்கோள். திரு பரத சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே, குறிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவிலேயே ஒரு சிறந்த நீதியரசர், மத்தியஸ்தம் செய்வதில் மீடியேட்டர், சிறந்த ஒரு நீதியரசர். நிறைய அவர் எடுத்திருக்க கேஸ் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நமக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு நம்ம கருதணும். ஏன்னா அவர் விட போகிறதில்லை, தொடர்ந்து வந்து இந்த அரசு அதிகாரிகளை முடக்கி விட்டு வேலை வாங்கி எப்படியாவது செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சிடணுங்கிற நோக்கத்தில் இது வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை நாங்கள் வந்து பல இடங்களில் விசாரித்து தான் நான் சொல்கிறோம், வந்து ஒரு எதார்த்தமாக சொல்லலை. விசாரித்த அடிப்படையில் நமக்கு எல்லா கோர்ட்டில் இருந்து தகவல்கள் வருது. அதே போல் நம்ம நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்களை பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான, இந்த முதலீட்டாளர்களுக்கு இதை வாங்கி கொடுப்பதற்கான தகுதியுள்ள ஒரு சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்களை நம் நிறுவனம் வந்து வச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த வழக்கறிஞர்களை போய் இந்த நிறுவனத்தார் சந்தித்து எங்கள் கேஸ் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் உண்மையிலேயே செட்டில்மெண்ட் பண்ணுவீர்களா, அதற்கான சொத்துக்கள் உங்களிடம் உள்ளனவா என்பதெல்லாம் தெரிந்து அதற்கப்புறம் இவர்களோட இருக்க ஆவணங்களை எல்லாம் பார்த்து சரிபார்த்த பின்னர் தான் இந்த வழக்கறிஞர்கள், சீனியர் கவுன்சில் திரு ஆயிரம் செல்வகுமார் அவர்கள் முன்னாடியிலேருந்து இருக்கார், திரு குமார் அவர்கள் இருக்கிறதுலேயே ஒரு நேர்மையான வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அவர் வந்து இந்த கேஸை எடுத்திருக்கிறார்.
அவர் இந்த கேஸை எடுக்கும்போதே உயர் நீதிமன்றங்களில் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு, அதாவது பத்திரிகைகளெல்லாம் சொல்கின்ற அந்த ஏமாற்றப்பட்ட நிறுவனம் என்று சொல்கின்ற இந்த வழக்கை இவர் எப்படி எடுத்திருக்கிறார் என்று மற்ற வழக்கறிஞர்களும் சரி, நீதிபதிகளும் சரி கேள்வி எழுப்பி, அதாவது சந்தேகப்பட்டிருக்கிறார். முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை நாங்கள் எல்லாம் ஆவணங்கள் மூலம் சரிபார்த்த பின்னர் தான் இந்த வழக்கை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஏமாற்றுகின்ற நிறுவனம் என்றால் சாதாரண வழக்கறிஞர்களை பற்றியோ, அதாவது கரப்ஷன் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பற்றி இந்த முதலீட்டாளர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த நிறுவனம் அப்படி செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிறுவனம் செட்டில் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சமீபத்தில் இப்போ இந்த வேல்யூவேஷன் கமிட்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம சொத்துக்களையெல்லாம் நிறுவனம் வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட்டுக்கு. அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வேல்யூவேஷன், அதாவது கொடுத்திருக்க புகார்களுக்கும் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் சரியாக இருக்கின்றதா, இந்த விலை மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு வேல்யூவேஷன் கமிட்டி போட்டிருக்கிறார். இந்த கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் நின்றுருது. இதற்கு கடைசியாக நடந்த வழக்கிலே வந்து திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் கேட்குறார், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதில் என்ன செலவு, சாப்பாட்டு செலவு, இன்னும் அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு முள்ளு காடாக கிடக்க அதை வெட்டி உள்ளே போகிறதுக்கு, ட்ரோன்களை வந்து அதை வந்து அளந்து இதை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பணம் கொடுக்க வேண்டியது அரசாங்கம். ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கிட்டே இதை வந்து இவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம் இல்லைன்னு சொல்லும்போது நிறுவனத்தை வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட முடக்கப்பட்ட நிதி இருக்குது, பேங்கு முடக்கப்பட்டிருக்கு, அதில் உள்ள பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீதியரசரும் அதை வந்து ஒப்புதல் தெரிவித்து 10 லட்சம் ரூபாயை இந்த நமது நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முடக்கப்பட்ட நிதியிலிருந்தே, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தே விடுவிக்கிறார். சட்டப்படி என்னன்னு சொன்னால், ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த மாதிரி பணம் வாங்கக்கூடாது, அவங்க அரசாங்கம் தான் செய்யணும். ஆனால் அந்த நிறுவனத்தார்கள் என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்தில் போனால் பணம் லேட்டாக வரும், இந்த வேல்யூவேஷன் கமிட்டி போட முடியாது, இவங்க வேலை செயல்பட முடியாது அப்படிங்கிற நோக்கத்திலே எங்கள் பணத்தை கொடுக்குறோம், அவங்க அதிலே செலவு பண்ணி வேல்யூவேஷன் பண்ணட்டும், வேல்யூவேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் கமிட்டி வரும், அதுக்கப்புறம் தான் அந்த செட்டில்மெண்ட் கமிட்டி இந்த வித்தியாசம் இதெல்லாம் வர வேண்டி இருக்குது. இந்த வேல்யூவேஷன் கமிட்டிக்கே அவங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுவனத்தின் மூலமாக தான் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ நிறுவனம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதோட மூடிட்டு போகிறதுக்கு இந்த நிறுவனம் தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நிறுவனம் நிறைய தொழில்களை துவங்கி இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அதை தொடங்கி நிறைய இடத்துல இடம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அறகுற வேலையாக அப்படியே நிற்கிது. அப்போ தொடர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தான் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால் சீக்கிரம் செட்டில்மெண்ட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய உதவிகளை நிறுவனமே செய்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிபதி வந்து ஆவணங்கள் கேட்குறார், அங்கே சொத்து வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எப்பயுமே இவங்க வந்து அதை தாமதிக்காமல் உடனடியாக அந்த நிறுவனத்தார்கள், குறிப்பாக சேர்மன் இவர் கமலக்கண்ணன் அவ்வளோ ஆவணங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறார். எந்த சொத்து எங்கே இருக்குது, அதோட இடம் எங்கே இருக்குது, அதோட டாக்குமெண்ட் எல்லாமே கமலக்கண்ணன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட ஆஃபீஸை போய் பார்த்தோம்னா அவ்வளோ டாக்குமெண்ட் கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்கிறார். இது எல்லாமே எடுத்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொடுத்து செட்டில்மெண்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற வழியை வந்து இந்த நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாம் வந்து நிறுவனத்தின் மூலமாகவே இதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதுவரைக்கும் புகார் அளிக்காமல் எப்படியாவது செட்டில்மெண்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறதுனா, உறுதியாக நான் சொல்ல முடியும், நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள், இந்த நிறுவனத்துக்கு கேஸை நடத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நேரில் போய் நானும் தலைவர் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் அவங்கள பார்த்து பேசியிருக்கோம். ஏன்னாங்க நாங்கள் புகார் கொடுக்கலையே, எங்களுக்கு கிடைக்குமா, இப்படி புகார் கொடுத்தா தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது
அவர்கள் சொல்லுகின்ற வழி ஒரு நல்ல வழி தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, இந்த வேல்யூவேஷன் கமிட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் நாம் வந்து கோர்ட்டிலேயே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜுக்கிட்டே சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. அதே போல் நிறுவன தலைவர்களிடம் பேசும் பொழுது அதே சொல்கிறாங்க. இந்த வேல்யூவேஷன் கமிட்டி முடியட்டும், புகார் கொடுக்காதவங்களுக்கு நாம் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜட்ஜி பரத சக்கரவர்த்தி அவர்கள் கேட்கின்ற பொழுது EOWவில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க? 13,722 அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நிறுவன தரப்பில் கேட்குறாங்க, உங்கள் சைடில் புகார் கொடுக்காம எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறுவன தரப்பிலிருந்து 10,000க்கும் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 10,000க்கும் அதிகமாக புகார் கொடுக்காமல் இருப்பது என்பது கோர்ட்டுக்கு தெரியும், நீதிபதிக்கு தெரியும். அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் இருக்கிறாங்க அதிகமானு கூட சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லலாம். இப்படி இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது இந்த வேல்யூவேஷன் கமிட்டி குறிப்பாக வந்து இப்போ ஒரு 31ஆம் தேதிக்குள்ளே இதோட கமிட்டியோட அறிக்கையை கேட்டிருக்காரு. அந்த அறிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய செயல்பாடுகள் அங்கே இறங்கி நம்ம செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இந்த வேல்யூவேஷன் கமிட்டி போட்டதுக்கு அப்புறம்தான் இந்த சொத்துக்கும் புகார் கொடுத்தவங்களுக்கும் சரியாக இருக்கா, கூட இருக்கா, குறைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு தீர்வு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட நிலைப்பாடுகளை கோர்ட்டுக்கு தெரிவிக்கலாம் இருக்கோம். EOWவில் போய் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இருக்கிறோம். அவங்களும் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. 2-3 வழிகளிலே நாம் வந்து நம்மளுடைய முதலீடுகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. கால நேர சூழ்நிலைகள் இன்னும் வரலை. ஏன் வரலைன்னு சொன்னால் நம்ம விசாரிச்சிருக்கவங்க கூட, அதாவது சுப்ரீம் கோர்ட் லாயரை கூட நம்ம வந்து சந்தித்து பேசியிருக்கோம். இந்த சுப்ரீம் கோர்ட் லாயருக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹைகோர்ட் லாயர்களுக்கும் வழிமுறைகள் சொல்லுகிறார். எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் செய்கிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் லாயரையும் நானும் தலைவர் அவர்களும் அடிக்கடி சென்று பேசிட்டு வரோம். எப்படி சார் போகுது, நாங்கள் என்ன பண்ணணும், நம்ம கோரிக்கை தான் நம்ம கேட்போம். அது எப்படி பண்ணால் பரவாயில்ல. நாங்கள் புகார் கொடுக்காதவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கோம், இளைய குடிமக்கள் சங்கம் வச்சுருக்கோம், இன்னும் வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது அவரும் இதை சொல்கிறார், வெயிட் பண்ணுங்கள், நம்ம நிறுவனத்தார்கள் 10,000 பேர் எங்களுக்கு புகார் கொடுக்காமல் இருக்கான்னு கோர்ட்டில் நம்ம தீர்மானமாக சொல்லி வச்சுருக்கோம், அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வேல்யூவேஷன் கமிட்டி முடிந்ததுக்கு பிறகு நம்மளோட கோர்ட்டு நடவடிக்கைகள் போவோம். EOWவில் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். தனித்தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, மொத்தமாக கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீர்மானமாக நம்ம பண்ணி இந்த பொதுக்குழுவில் வந்து நீங்கள் எங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியும். அதற்காக இந்த பொதுக்குழுவை இந்த அடுத்த தீர்மானங்கள்லாம் வரும். அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள். எப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இப்படிங்கெல்லாம் நினைக்கலாம், சங்கம் ஒன்றுமே செய்யலையா, ஒரு வருஷம் ஒன்றும் செய்யலையா, ஏன் பேசாமல் இருக்கிறாங்க, புகார் கொடுக்க போகணுமே இல்லாத கோர்ட்டுக்கு போகணும், இதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன், அதாவது உறுதியாக நாங்கள் சொல்கிறோம், இந்த சங்கம் ஆரம்பித்த நோக்கம் வந்து இந்த முதலீட்டாளர்களுக்கும் குறிப்பாக எங்களுக்கும் கூட எல்லாருக்குமே முதலீடுகளை பெற்று தர வேண்டுங்கிற நோக்கம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கும். யாருக்கும் சிறிதளவேனும் ஐயம் தேவையில்லை. நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். அப்படி துரோகம் செய்த நினைத்தால் இந்த மனசாட்சியை எங்களை கொன்றுவிடும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ஃபோன் வருது, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, வயசானவங்க ஃபோன் பண்ணுறாங்க, தாய்மார்கள் ஃபோன் பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்குது, பிள்ளைங்கள படிப்பு செலவுக்கு பணம் இல்லை, பெரியவங்களுக்கு வந்து மருந்து வாங்க பணம் இல்லை அப்படின்னு சில பேர் கண்ணீர் விடுறாங்க. எங்களால் தாங்க முடியலை. தலைவர் அவர்கள்னா சில நேரம் அவரே கண்ணீர் விட்டுருவார். ஏன்னா அவங்களோட கவலைகளும் கஷ்டங்களும், ஏழைகள் படக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கையில் இல்லை, நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இன்றைய வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி தருவோம், அதுக்கான முயற்சிகளை எடுப்போம். இறுதி வரை நீங்கள் நம்பலாம், எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் எங்ககிட்ட கஷ்டத்தை சொல்கிறீங்க, எங்களால் புரிஞ்சிக்க தாங்கிக்க முடியல. ஆனால் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை. அவருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்களும் ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்து நல்ல லக்ஸூரியாக வாழ்ந்தவங்க.
1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன் நான் கடைசியில். ஆனால் இன்றைக்கி எல்லா பணத்தையும் இதில் தான் போட்டிருக்கிறோம். எங்களெல்லாம் பென்ஷன் 7,500 தான். புரிஞ்சுக்கிறேன்னா அதே போல் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எங்கள் பையனுக்கு இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னே உடம்பு சரியில்லாமல் போச்சு. செலவுக்கு பணம் இல்லை. மனைவி இங்கே இருக்காங்க, அவங்க நகையை அடகு வச்சு தான் செலவு பார்த்தோம். ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, உங்களை போல் எங்களுக்கும் இருக்குது. அதே போல் என் பொண்ணு சென்னையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீடு கட்டணும்ப்பான்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னிச்சு 2 வருஷத்துக்கு முன்னே. நம்ம இஎம்ஐலாம் போடாதீங்க, லோன் போடாதீங்க, நம்ம ட்ரீம் சிட்டியில் மாதம் 50,000 போடுங்க, 4 வருஷத்தில் 52 லட்சம் வரும், இதை வாங்கி நம்ம வீடையே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட மாதம் 50,000 போடலாம். 25 மாதம் கட்டிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க வீடு வாங்கலை. அப்போ என்னாச்சு, என்கிட்ட அப்பா போயிட்டாருன்னு சொல்லிட்டு பொண்ணு கோச்சிக்க முடியல. அப்பா இல்லை ஏன்னா எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. நிறைய இஎம்ஐயில் கட்டினா கூட 40, 20, 22 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு 2 வருஷம், இதில் ஒரு 2 வருஷம், 40, 50 மாதம் முடிஞ்சிருக்கும். அப்படி எல்லாருக்குமே இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. சுந்தர் தியாகராஜனுக்கு கூட இல்லை 2 பையனுக்கு கல்யாணம் ஆகலை. என் பையனுக்கு நான் கல்யாணம் ஆகலை. கேட்பாங்க, எப்போ பொண்ணு பார்க்க போகிறீங்க? 30 வயசாச்சே, பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே போல் அவருக்கும் இன்னும் 2 பையனுக்கு கல்யாணம் ஆகலை. கடைசி பையன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஃபீஸ் கட்ட கூட சிரமப்பட்டார். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. இதை நிச்சயமாக தீர்க்க முடியும். நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே 6,000 உறுப்பினர்கள் இருக்கிற 2 சங்கத்திலையும் 10,000 பேருக்கு மேலே நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய சங்கங்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு நம்ம வாங்க முடியலைன்னா எப்படி? கண்டிப்பாக வாங்க முடியும். கோர்ட்டுக்கும் போகலாம், நம்ம வந்து இந்த எங்கே வேணாலும் போகலாம். நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி சூழ்நிலைகள் சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது கால நேரம் பார்த்து நம்ம கோர்ட்டுக்கு இதை தெரிவித்து நம்ம முதலீடுகளை வாங்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதற்கான ஒப்புதலுக்காக தான் நாம் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். நம்மளே இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், இந்த நிறுவனம் வந்து எங்கேயும் ஓடி போகலை. மற்ற நிறுவனங்கள் மாதிரி கிட்டத்தட்ட 555 கம்பெனி வந்து இதில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி 5 வே செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த நிறுவனமும் சொல்லலை. ஆனால் இவங்க 5 வே செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அந்த 5 வே செட்டில்மெண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த அட்வொகேட் கமிஷன்லாம் போட்டு அதை ஒருத்தர் கேஸ் போட்டு அதை அந்த நீதிபதி தண்டபாணி அவர்கள் தள்ளுபடி பண்ணிட்டார். அன்றைக்கி பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் பாதி பேருக்கு செட்டில்மெண்ட்டே வந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடங்கள் வந்து இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி ஒரே நீதிபதி தலைமையில் இது வந்து இந்த கேஸ் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடித்து தருவாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது. எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது என்று சொல்லிக்கிறேன். அதாவது தலைவர் அடிக்கடி சொல்லுவார், சுந்தர் தியாகராஜ், முள்ளில் சேலை விழுந்துருச்சு, எப்படியாவது எடுத்தாகணும். அந்த மாதிரி தான் இந்த கதையை. சேலைக்கு சேதம் வரக்கூடாது, சேதாரமாகக்கூடாது, நம்ம எடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து தீர விசாரித்து நிறுவனத்தார் தலைவர்களே அடிக்கடி போய் பார்த்து பேசுகிறோம். யார் யாரெல்லாம் பார்த்து பேசுகிறோமோ எல்லாரோடையும் பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவை தான் நம்ம இன்று எடுப்போம். அந்த அடிப்படையில் நம்ம செயல்படுவோம்ன்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த ரிசிப்ட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பாண்டு, இந்த பாண்டு ஒரிஜினல் பாண்டு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு உயிர் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரிஜினல் பாண்டு உங்கள் கையில் இருக்க வரைக்கும் அதுக்கு உயிர் உண்டு. எப்படியாவது வாங்க முடியும், எத்தனை வருஷம் ஆனாலும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஆதாரம். அதனால் அதை பத்திரமாக வச்சுக்கிறணும். அதையும் நான் வந்து இந்த நேரத்தில் பதிவுபடுகிறேன். கடைசியாக நான் ஒன்று சொல்லிவிட்டு என்னுடைய செயலாளர் அறிக்கைக்கு போகிறேன். அதாவது திரு கமலக்கண்ணன் வந்து சேர்மன், அவர் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க திருச்சியில். அந்த மீட்டிங்கில் அவர் இறுதியாக சொன்ன வார்த்தை, அவர் சொல்கிறார், என்னோட இறுதி யாத்திரை எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். ஒரு சேர்மேனை, கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சேர்மேனு இன்றைக்கி அவர் கையில் எதுவுமே இல்லை, எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்கிறார், என்னோட இறுதி யாத்திரை வந்து இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்தவர்களுக்கு எல்லாருக்கும்
இவர் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் சொல்லணும், இதுதான் எனக்கு தேவைன்னு சொன்னார். அன்றைக்கி அங்கே கூடியிருந்த அனைவருமே கண்ணீர் விட்டாங்க. இப்படி ஒரு சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அன்றைக்கி நான் கூட போகலை, என்னால் முடியல, பையனுக்கு உடம்பு சரியில்லை இருந்தேன், தலைவர் போயிருந்தார். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மன், அதை இதே இடத்தில் நான் சொல்கிறேன், எங்களுடைய இறுதி யாத்திரையில் நீங்கள் இந்த முதலீட்டாளர்கள்லாம் பேசணும். இந்த சங்க தலைவரும் செயலாளரும் இதற்காக பாடுபட்டு நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க, எங்களை வழிகாட்டினாங்க, அன்றைக்கி சொன்னால் போதும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. ஏதான் இவ்வளோ பேர் எங்களை நம்பி வந்துட்டீங்க, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். அப்படி செய்யணும்னா நாங்கள் இவ்வளோ தூரம் கூட்டி கிட்டத்தட்ட 15 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கல்யாணம் நடத்திடலாம். இதை நடத்துறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம். இதை நடத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ சாப்பாடு போக்குவரத்து, மதுரையில் இடம் பார்த்தோம், மதுரையில் இடம் பார்த்தோம், எல்லாம் தரமாட்டேன்ட்டான். நியோ மேக்ஸினாலே மதுரையில் இடம் தரமாட்டேன்ட்டாங்க. திருச்சியில் கூட்டியிருக்கிறோம். எங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, எல்லோருக்கும் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு தரோம் என்று சொல்லி எனது இந்த சிறிய உரையை முடித்து கொண்டு செயலாளர் அறிக்கைக்கு போகலாம் என்று. அன்புள்ள நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் மற்றும் நமது 17 வாட்ஸ்அப் குழுக்களின் தலைமை அட்மினும் ஆகிய எம் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மதுரையில் தெப்பக்குளம் அருகில் அமைந்துள்ள மகாராஜன் திருமண மண்டபத்திலே நமது சங்கத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது பெருந்திரளான உறுப்பினர்களின் ஆதரவோடு இனிதே நடந்து முடிந்தது. அந்த பொது மகாசபை கூட்டத்திலே நாம் நிர்வாகத்தோடு சுமூகமாக பேசி நமது முதலீடுகளை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தின்படி தொடர்ந்து நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் எம்டியுடன் மாதம் 2 முறை அல்லது 3 முறை சந்தித்து நீதிமன்ற வழக்குகளின் போக்கையும் புகார் அளிக்காதவர்களின் செட்டில்மெண்ட் குறித்தும் அடிக்கடி பேசி வந்துள்ளோம். மேலும் கடந்த ஆண்டு முழுவதும் நமது சங்கங்களின் செயல்பாடு பற்றிய அறிக்கையை இப்போது நான் வாசிக்கின்றேன். நமது சங்கத்தில் உதவித் தலைவராக இருந்து கொண்டு நமது சங்கைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விதமாக நடந்து கொண்ட திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தோம். அனைவரின் கருத்துக்களை அறிந்த பின்பு திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களை பதவியிலிருந்து விடுவித்தோம். 2. சங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக ஒரு சிறப்பு செயற்குழு கூட்டம் 13/10/2024 அன்று நமது சங்க அலுவலகத்தில் கூட்டப்பட்டது. வழக்கின் போக்கை குறித்து நமது தீர்வை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. 3. 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் நீதியரசர் திரு ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரே நீதிபதியின் கீழ் நியோமேக்ஸ் வழக்கை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே விசாரித்த நீதியரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்களிடமே இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரை செய்ததின் பேரில் தலைமை நீதிபதி அவர்கள் 3 மாத காலமாக உத்தரவு பிறக்காமல் தாமதம் செய்ததினால் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் துரிதமாக நமது வழக்கை முடித்து நமக்கு தீர்வு கிடைக்க உதவி செய்யுமாறு
கடிதம் ஒன்றை வடிவமைத்து சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொரு மூலமாக அனுப்பியிருந்தோம். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து அந்த தபாலை வந்து போட்டிங்க. 12/1/2025 அன்று நமது வழக்கு தாமதமாவது குறித்தும் தொடர்ந்து நம் சங்கத்தின் மீது அவதூறை பரப்பி வந்த அங்குசம் பத்திரிகை செய்தியாளர் திரு தினகரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் விவாதிப்பதற்காக 2 சங்கங்களின் ஒருங்கிணைந்த நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது திருச்சியில் உள்ள காமராஜர் அரங்கம் கூட்டத்தில் நடைபெற்றது. சங்க நிர்வாகிகளுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: ரூபாய் 5 லட்சங்கள் வரை முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்களுக்கு பணமாக திரும்ப கொடுக்க வேண்டி நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்தல். நமது சங்கத்தினர் யாராவது மன உளைச்சலில் இருந்து கொண்டு எப்படியேனும் இந்த பிரச்சனையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தனியார் நிலங்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் தீர்வு கொடுக்க சங்கம் முன்னின்று ஆவண செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அடுத்தது, மருத்துவ அவசர உதவிக்காக மாதம் ஒரு தொகையை ஒதுக்க வேண்டி நிறுவனத்திடம் கடிதம் கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. நமது சங்கத்தை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வரும் அங்குசம் யூடியூப் சேனல் செய்தியாளர் தினகரன் மீது காவல்துறையில் புகார் அளித்த பின்பு நீதிமன்றத்தில் மானநஷ்ட வழக்கு தொடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜூனியர் சிட்டிசன் முதலீட்டாளர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை அங்கீகரிக்க ஒரு பொது மகாசபை கூட்ட தீர்மானிக்கப்பட்டது. 6. மேற்கண்ட தீர்மானங்களில் எண் 2 படி சிவகங்கை மான்போர்ட் பள்ளிக்கு எதிரே அமைந்துள்ள தனியார் ப்ராஜெக்டிலே சுமார் 26 நபர்களுக்கு அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலே பிளாட்டுகள் வாங்குவதற்கு சங்கம் உதவி செய்தது. நண்பர்களே, நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிறணும். இந்த நிறுவனம் வந்து சொத்துக்களை எல்லாம் கோர்ட்டில் ஒப்படைச்சதுக்கப்புறம் அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதுலேருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பாக கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறவங்க இந்த இடங்களை வந்து முன்பணமாக கொடுத்து அவர்களை பாண்டுகளையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து நம்ம சங்கத்தில் கேட்டாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு எங்கள் பாண்டையும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் தான் நமது சங்கம் தலையிட்டது காரணமாக ஒரு 20-25 பேர் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து பாண்டையும் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்டாங்க. நம்ம சங்கம் மூலமாகவே இது செய்து கொடுத்தோம். ஏன்னு சொன்னால் சங்கம் மூலமாக செய்கிறது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பானது. ஆனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் தலையிட்டு அதை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதில்ல. நம்ம மூலமாக வந்தாங்க, நம்மளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, பண்ண போகிறாங்க. அது நிச்சயமாக நடக்கும். அதுக்காக நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம். இந்த நம்மளுடைய முதலீட்டாளர்களுக்கு தான், அதாவது கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இது, இல்லாதவங்களாம் இப்போ நம்ம பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் தூத்துக்குடியில் அதே போன்று தனியார் ப்ராஜெக்டிலே 3 ஏக்கர் நிலம் சுமார் 72 நபர்கள் சேர்ந்து வாங்குவதற்கு உதவி செய்யப்பட்டது. முதல் ஏக்கர் நமது சங்கத்தின் இணை செயலாளர் திருமதி ஜெயலட்சுமி மேடம் அவர்களின் பெயரிலும், போடியை சேர்ந்த ஜூனியர் சிட்டிசன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டது. அதாவது ஏக்கர் ஜெய். 2வது ஏக்கர் தலைவர் மற்றும் எனது பெயரிலும், 3வது ஏக்கரானது எனது மற்றும் ஜூனியர் சிட்டிசன் சங்கத்தின் பொருளாளர் திரு அசோக்குமார் அவர்கள் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டது. இவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையொப்பம் வாங்கி அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே பதிவு செய்து வாங்கப்பட்டுள்ளது. நமது வழக்குக்கான தனி நீதிபதியாக திரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களை நியமிக்க காலதாமதம் செய்யப்பட்டதினால் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் சங்கங்களின் சார்பாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை 28/2/2025 அன்று நடத்துவதற்காக 17/2/2025 அன்று மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு நாம் கடிதம் கொடுத்திருந்தோம்.
மேலும் அதற்கு உறுதுணையாக டிஎம்கே, சிபிஐஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் மற்றும் மனிதநேய கட்சிகளின் ஆதரவை கோரி அவர்கள் பிரதிநிதிகளை சந்தித்து ஆதரவு கோரி எல்லாம் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். இதற்கு காவல்துறையிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அவங்க சொல்லியிருக்க காரணம் வந்து மூத்த குடிமக்கள், வயதானவர்கள் என்றும் அதிக எண்ணிக்கையில் குடும்பத்துடன் கூடுவார்கள் என்றும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் நம்ம வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தலை, வேண்டாம்னு நம்ம ஒத்தி வச்சிட்டோம். அடுத்தபடியாக 8வது 6/3/2025 அன்று சங்கத்தின் தலைவர் அவர்களும் நானும் ஜூனியர் சங்கத்தின் பொருளாளர் திரு அசோக்குமார் அவர்களும் தலைமை செயலகம் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், சட்டத்துறை அமைச்சர்களை, தனி அலுவலர்களிடம் சங்கத்தின் சார்பாக இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த முன்னுரிமை கொடுத்து சீக்கிரம் முடித்து தர வேண்டும் என்று கேட்டு கடிதங்களை கொடுத்து வந்தோம். தலைமை நீதிபதி அவர்களுக்கும் பதிவு தபால் மூலம் நமது கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. நமது சங்கத்தின் வாயிலாக தனியார் புரமோட்டர்களிடம் 9வது நிலங்களை பெற்று அவர்களை விற்று அதன் மூலமாக கிடைத்த லாப பணத்திலே குடும்பத்திலே 1 லட்சம் மட்டுமே முதலீடு செய்திருந்த சிலருக்கும் அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்ட ஒரு சிலருக்கும் உதவி செய்தோம். அதாவது நண்பர்களே, நீங்கள் ஒன்றா புரிஞ்சுக்கிறணும், ஒரே 1 லட்சம் தான் ஒரு குடும்பத்திலே போட்டிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு சொன்னால் 100 நாள் வேலைக்கு போகிறவங்க, 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஏன்னா 1 லட்சம் தான் அவங்க போட்டிருக்காங்க, வேறு ஆதாரம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் 1 லட்சம் போட்டிருப்பீங்க, அதில் பாண்டுகள் நிறைய வச்சுருப்பீங்க, அது வேறு. ஒரு குடும்பத்தில் 1 லட்சம் மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. பாவம், அவங்க வந்து பார்த்தோன்னா எல்லாமே வயசானவங்களாக தான் இருந்தாங்க நம்ம கூப்பிட்டதில். அவங்கள கூப்பிட்டு நம்ம அந்த 1 லட்சம் செட்டில்மெண்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணோம்னா, இவங்க நம்ம இந்த தனியார் புரமோட்டர்ஸ் விற்கக்கூடிய இடங்களை, அதாவது இந்த நிறுவனம் இப்போ செய்கிறாங்க, அதோட இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபெடரேஷன் அமைச்சு இப்போ நிலங்களை விற்றுட்ருக்காங்க. அந்த இடத்த வாங்கி நம்ம விற்று 1 லட்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசி அந்த பணத்திலேருந்து அந்த 1 லட்சம் போட்டவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். இடத்துல நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். இடையில் வந்து நம்மளை கூப்பிட்டு கொஞ்சம் யூடபிள்யூவில் ஏதோ பண்ணாங்க, இப்போ பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நிறுத்திட்டோம். இது பொதுக்குழு முடிஞ்ச உடனே நம்ம அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், யார் யாருக்கு இல்லை, மொத்தத்தில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன். அப்படி 1 லட்சம் வீதமாக முதல் செட்டில்மெண்ட் வந்து 28/12/2024 மதுரையில் வச்சு கொடுத்தோம். 1 லட்சம் வீதம் தீர்வு பெற்ற நபர்கள் 8 பேர் வாங்கியிருக்காங்க. அன்றைக்கி வாங்கினது 8 பேர். ஒருத்தருக்கு மட்டும் 1.5 லட்சம் கொடுத்தனால 8 லட்சம் கொடுத்துருக்கோம். 2வது செட்டில்மெண்ட்டு செய்த நாள் வந்து 28/2/2025 திருச்சி காமராஜர் அரங்கம். தலா 1 லட்சம் வீதம் மற்றும் ஒருத்தருக்கு 3 லட்சம் கொடுத்துருக்கோம். நபர்கள் 19 பேருக்கு கொடுத்துருக்குறோம். தீர்வு தொகை 21 லட்சம். அன்றைக்கி வந்து மருத்துவ அவசர உதவி சில பேர் அதையும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலான்னு தான் இருந்தோம். ஆனால் போதிய பிளாட்டுகளை விற்பதற்கு நம்ம வந்து அதை எடுத்து போகலை. அது பெரிய வேலை, சாதாரண வேலை கிடையாது. நானும் சுந்தர் தியாகராஜனும் கூட வந்து எங்கள் தளபதி இருக்கார் அசோக்குமார், எல்லோரும் தான் போய் அலைஞ்சி வெயிலில் போய் நின்று அந்த இடமெல்லாம் பார்த்து அவங்கள கூட்டிக்கிட்ட காட்டி விற்று ரொம்ப பெரிய வேலை அது. அப்படி வந்து அந்த பணத்தில் கமிஷன் பணத்தில் தான் 50,000 கொடுத்தோம். அன்றைக்கி 21 லட்சம் கொடுத்தோம். மற்ற அவசர உதவிக்கு வந்து 50,000 வீதம் 13 பேருக்கு கொடுத்தோம் மெடிக்கல் செலவுக்காக. நிறைய பேர் ரொம்ப முடியாமல் ஒன்றுமே பண்ண முடியல இனிமேல் எங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டதன் அடிப்படையில் 50,000 ஒரு 21 பேருக்கு கொடுத்தோம். தீர்வு பெற்றவர் 13 பேர். 3வது செட்டில்மெண்ட் செய்த நாள் வந்து 14/4/2025 அதாவது சங்க அலுவலகம். தலா 1 லட்சம் மற்றும் 3 லட்சம் வீதம் 14 நபர்கள் தீர்வு பெற்றாங்க. மொத்தம் 21 லட்சம். அதே போல் 4வது செட்டில்மெண்ட்டு செய்த நாள் வந்து 11/5/2025 தலா 1 லட்சம் மற்றும் 3 லட்சம். 3 லட்சங்கிறது வந்து அது ஒரு வேறு இது. ஏன்னு சொன்னால் அது எப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு 3 லட்சம் கொடுத்துருக்கோன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்க, ஒரு லீட்ரு, அவருக்கு 3 லட்சம் செட்டில்மெண்ட் வேணும். அதுக்காக பிளாட்டை வந்து நம்மக்கிட்ட விற்பனை பண்ண சொல்லி நம்ம விற்பனை பண்ணி அந்த கமிஷன் தொகை அப்படியே கொடுத்துருவோம்.
அவர் அந்த 3 லட்சத்தை அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த பாண்டோட ஜெராக்ஸ் பாண்டோட ஒரிஜினலை நம்மகிட்ட வாங்கி கொடுத்துருப்பாரு. நம்மகிட்ட தான் அந்த பாண்டு இருக்குது. இப்படி தான் கொடுத்து 3/6/2025 தீர்வு தொகை 10 லட்சம் முடிஞ்சிங்களா? 10வது 3/6/2025 அன்று மதுரைக்கு சென்று திரு எம்டி பாலசுப்ரமணியம் அவர்களை சந்தித்து சுமார் 3 மணி நேரம் நம்ம வழக்கின் விவரங்களை குறித்தும் முதலீட்டாளர்களின் தீர்வை குறித்தும் பேசி வந்துள்ளோம். 4/6/2025 அன்று மதுரைக்கு சென்று நிறுவனத்தின் வழக்கறிஞர் திரு ஆயிரம் செல்வகுமார் அவர்களை சந்தித்து வழக்கின் போக்கை குறித்து விசாரித்து வந்துள்ளோம். ஏன்னு சொன்னால் மற்ற வழக்கறிஞர்களோட நம்ம நிறுவனத்தை கேஸை எடுத்து நடத்துகிறவங்களே இப்போ நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்கே என்ன நடக்குது, உண்மையிலே என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக தான் நம்ம வந்து நிறுவனத்தார்களையும் நம்ம சந்தித்து பேசுகிறோம், நிறுவனத்தின் வழக்கறிஞர்களையும் நம்ம சந்தித்து பேசுகிறோம். யாரும் யாரையும் ஏமாற்றணுங்கன்னு நினைக்கலன்னு வழக்கறிஞரும் சொல்கிறாங்க, நிறுவனம் செட்டில் பண்ணுற போக்கில் தான் இருக்கிறாங்க. உங்கள் சங்கத்தின் மேலே வந்து நிறைய மதிப்பு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கங்கிற உறுதியை அவங்க கொடுக்குறாங்க நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள். அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரும் சொல்கிறார், ஒன்றும் பயப்படாதீங்க, கால நேரம்னா இருக்குது, அந்த நேரம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு இதை பொதுக்குழுவிலே இதை உங்களோட அங்கீகாரத்தையும் வாங்கி கண்டிப்பாக அதை செய்து கொடுப்போம். இந்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து நேர்மையான வழக்கறிஞர்கள், அவங்க சொல்லுகின்ற போது நம்ம நம்பி தான் ஆகணும். ஏமாற்றிட்டு போகணும், நிறுவனம் தான் ஏமாற்றுவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வழக்கறிஞர்கள்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நிறுவனத்தார்கள் செஞ்சு தருவாங்க. அதுக்கான கால இந்த வேல்யூவேஷன் கமிட்டி முடியட்டும், நாங்களே வந்து எடுத்து செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கான நேரங்காலத்தை நாங்கள் ஒதுக்கி தரோன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம், அது பண்ணலாம், இதெல்லாம் தேவை, போராட்டம் பண்ணணும் தான். அவங்க கொடுக்க மாட்டேன் இவ்வளோலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து போராட்டம் பண்ண முடியும். கான வழிமுறைகள் வாங்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் 2-3 வழி இருக்குது. அந்த 3 வழிகளையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டோம், எது சிறந்த வழின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10/7/2005 மதுரையில் EOW காவல் நிலையத்துக்கு சென்று டிஎஸ்பி அவர்களே சந்தித்து வந்தோம். கடைசியாக நாங்கள் இப்போ போன வாரம் தான், இன்றைக்கு 20ஆம் தேதி 10ஆம் தேதி போய் அவரை பார்த்து பேசணும், நானும் தலைவர் அவர்களும். சரி, இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் மொத்தமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, சங்கத்தின் மூலமாக கொடுக்கட்டுமா, இல்லை இண்டிவிஜுவலாக கொடுக்கணுமா, அதாவது கேட்டு வைப்போம். எல்லா வழியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, நாளைக்கே போய் கொடுக்க போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் விளக்கமாக சொன்னார். அவங்க அந்த EOWவில் வந்து எப்படி வந்து ஃபார்மேட் போட்டு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஃபார்மெட்டையும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த ஃபார்மெட்டில் இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாங்கிட்டு வாங்க, மொத்தமாக நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருங்க, எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வழிமுறைகளை தெரிஞ்சு நம்ம வச்சுருக்கோம். அந்த ஃபார்மெட்டை பிடிஎஃப்பை எங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அதை வாங்கி வச்சுருக்கிறோம். அதனால் அதை இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, அது எப்போ தேவையோ அப்போ நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெனி லாயரையும் பார்த்து பேசி, ஏன்னா நம்ம பொதுக்குழு நடக்க போது உங்களுக்கெல்லாம் தகவலை சொல்லணும், அப்படி தகவல் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியுங்கிற அடிப்படையில் கம்பெனி லாயரையும் வந்து பேசி, சார் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், பொறுமையாக இருங்க, இந்த பொதுக்குழு இந்த வேல்யூவேஷன் கமிட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் நல்ல முடிவை நிறுவனத்தாலும் நாங்களும் பேசியுமே உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இருந்துட்டீங்க, நிறுவனத்தை நம்பி இருந்திருக்கிறீங்க, நிறுவனமும் உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கிறாங்க, செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிற, நல்லா செட்டில்மெண்ட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க அப்படி சொன்னார். உங்களுக்கு நல்ல முறையில் செட்டில்மெண்ட் பண்ணணுன்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதாலும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக பல மொழிகளிலையும் நாம் வந்து முயற்சி எடுத்து அந்த வழிமுறைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆலோசனை பெறப்பட்டு வந்தோம். இன்று இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பொதுக்குழுவில் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து எடுக்கும் முடிவுகளை சங்கம் முன்னெடுத்து செல்லும். இந்த பொதுக்குழுவில் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தை அடுத்து நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து உறுதியாக செயல்படுத்துவோம். இன்றைக்கி வாக்கு கொடுக்குறோன்னா இந்த பொதுக்குழு என்ன எங்களுக்கு கொடுக்குதோ அதை உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம், உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு 65-66 வயசாகுது, நல்லா இருக்கிறோம், தெம்பு இருக்கிற வரை நாங்கள் வந்து கண்டிப்பாக போராடுவோம்.
கடைசி உறுப்பினர் இருக்க வரைக்கும் நாங்கள் வந்து அவர்களுக்காக முயற்சி செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதி கூறுறோம் என்று உறுதி கூறுகிறோம். அதே போல் எனக்கு எல்லா வழிகளிலும் தனது உடல் நலத்தையும் குடும்பத்தையும் கூட பொருட்படுத்தாமல் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சங்கத்தை திறம்பட வழிநடத்தி செல்லும் நமது சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் அவருக்கு பல வியாதி இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் ஒரு இளைஞனை போல எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு செய்வார். சின்ன வேலை பெரிய வேலைன்ட்டு கிடையாது, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வார். அப்படிப்பட்டவர் அவர் பல பேர் வந்து பல திட்டுறாங்க, அது வேறு விஷயம். அதாவது காய்க்கிற மட்டும் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவர் இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் அது புரியாமல் நிறைய பேர் வந்து அவர் காசு வாங்கிட்டாரா பலது சொல்லுவாங்க. பொது வழி விஷயத்துக்கு வந்துட்டோம்னா பலது பேச தான் செய்வாங்க, அதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டார், நாங்களும் எடுத்துக்க மாட்டோம். அந்த வழியில் அவர் வந்து இந்த செயலாளர் இருக்கிற முறையில் எனக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவரை நீங்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொருளாளர் பாஸ்கர் சார், இவரெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கு, சுந்தர் ஜெயராஜன் ஊருக்கு போகிறது, பல ஊர்களுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சந்தித்து பேசி ஆறுதல் சொல்கிறது, இது எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு. ஆனால் அஃபீஷியல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இந்த அஃபீஷியல் ஒர்க்குங்கிறது வந்து நமது பொருளாளர் பாஸ்கர் சார் தான். எல்லோரும் நீங்கள் தொடர்பு கொண்டு இருப்பீங்க. அவரோட வேலைங்கிறது வந்து சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாது. அவர் ரயில்வேல ஆஃபீஸில் வந்து ரயில்வே ஆஃபீஸில் வேலை பார்த்தவர், நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அவங்க வீட்டில் போய் பார்த்தோம்னா ரயில்வேல வேலை செய்யும்போது ஃபைலெல்லாம் வீட்டில் எடுத்து வந்து பிள்ளைங்க பையன் எல்லாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்களாம் சொல்லுவார். இவரே ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் ரயில்வே வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர். நேற்று கூட நைட்டு 3 மணிக்கு தான் தூங்கியிருக்காரு. அவ்வளோ அஃபீஷியல் ஒர்க்கு இருக்குது இதில். நீங்களாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து லயபிலிட்டி கொடுத்துருக்கீங்க, ஜூனியருக்கு சீனியருக்குன்னு. சீனியருக்கு மட்டும் 2933, அதாவது 53, 3000ன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் 10 பாண்டு, 20 பாண்டு, 30 பாண்டு, இல்லை 100 பாண்டு, 160 பாண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாண்டும் டைப் படிக்கணும். ஒரு பாண்டு டைப் படிக்கிறதுக்கு 7-8 காலம் ஃபில் பண்ணணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அவருக்கு. இருந்த போதெல்லாம் இது செய்யணும் பார்த்தீங்களா, அதாவது சின்சியராக செய்யணும் பார்த்தீங்களா. ஏதோ சம்பளத்துக்கு வேலை செய்யலை, அவர் ஒரு பொதுநல நோக்கோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகும், ஏன்னா அந்தளவு அவர் செஞ்சுருக்கிறார். அதே போல் ஜூனியர் சங்க பொருளாளர் திரு அசோக்குமார், அவர் நாங்கள் தளபதினு சொல்லுவோம். சொன்னால் சீனியருக்கு ஜூனியருக்கு 2 பேருக்கும் வேலை பார்ப்பார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஆடிட்டர், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. அவங்க ஜூனியர் சிட்டிசன் சங்க இது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார், சீனியர் ஜூனியர்னு எல்லாத்துக்குமே வேலை செய்வார். நாங்கள் சொல்கிற கட்டளையை அப்படியே செய்வார். நிறைய திட்டு வாங்கியிருக்காரு இவர்கிட்ட. அவர் திட்டு வாங்குங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு பொது சேவைக்கு வந்துட்டால் ஒரு தலைவர் சொல்லுகிறத அவர் திட்டுனாலும் நல்லதுக்கு தான் திட்டுவார்னு எடுத்துக்கிட்டு அவளையும் செஞ்சு முடிப்பார். அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு நாங்கள்லாம் இணைஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் கண்டினியூவாக செய்வோம். செஞ்சு இந்த முதலீடுகளை திரும்ப பெறுவதற்கு இறுதி வரை நாங்கள் வந்து செய்வோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஜூனியர் சிட்டிசனில் வந்து செயலாளர் செல்வம் இருக்கார். அவர் தேனியில் இருக்கனால எங்களோட இணைஞ்சு வேலை செய்ய முடியும். அவர் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் தான்.
எங்களோட இணைஞ்சு வேலை செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் திருச்சியில் இருக்கவங்களாம் இங்கே எல்லா வேலையும் நாங்கள் இந்த பக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் தியாகராஜன் இப்போ புதுசாக நம்ம வந்து செயலாளர் போடுவோம் ஜூனியருக்கு, அவரும் மிக சிறந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். எங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டே எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல் இந்த நிர்வாகிகள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எல்லோருமே அவங்களை எல்லாம் ஒரு வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். இறுதியாக நான் சொல்லி முடிப்பது என்னென்னா, இந்த சங்கம் வந்து எல்லாருக்குமான சங்கம், எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இந்த சங்கம் வந்து இறுதி வரை நின்று எப்படியானும் இந்த முதலீடுகளை பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையையும் இந்த செயலாளர் அறிக்கையும் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வுக்கு முன்பாக ஒரு சிறு அறிவிப்பு. வயதானவர்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிலருக்கு இந்த அடைச்சி போய் இருக்கிற இடத்துல ஒரு குடோன் மாதிரி, அதான் எல்லாமே டோர்லாம் அடைச்சிருக்கோம், ஏசி ஹால்னால அடைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் ஏதாவது எழுதுனாக்கா, ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்க யாராவது காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வெளியே போய் உட்காந்துக்கலாம். அங்கேயும் நாங்கள் வந்து ஸ்பீக்கர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த அறிவிப்பை நான் கொடுத்துட்டு அடுத்தபடியாக அதே மாதிரி அட்டண்டன்ஸ் வந்து இப்போ வந்து இந்த ஹாலுடைய எண்ணிக்கை வந்து 900, ஆனால் 600 பேர் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினா 2/3 மெஜாரிட்டி வேணும். நீங்கள் கையெழுத்து போடாதவங்க கண்டிப்பாக வந்து கையெழுத்து போட்டுருங்க. இது எதுக்கு கையெழுத்து வாங்குறேன்னா, எங்கள் தலை மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது, குறிப்பாக ஏன் தலை மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. ஆதங்கத்தோடு சொல்கிறேன். பல பேர் என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறான், எப்படா இவனை பிடிச்சி உள்ளே வைக்கலான்னு இருக்கிறான். நான் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், எனக்கு ஆண்டவர் துணை இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை எவ்வளோ நமக்கு சாதகமாக இருக்குது பாருங்கள். 2 நாளைக்கு முன்னால் 102 டிகிரி, இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு ஆண்டவர் துணை இருக்காருங்க. வெளியில் உட்காரனை விட ஜாலியாக நீங்கள் உட்காரலாம். வெயில் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு துணை புரிகிறாரு. நான் ஆண்டவரை நம்புகிறேன், அதனால் எனக்கு யார் மேலேயும் பயம் கிடையாது. என்னை எப்படா பிடிச்சி உள்ளே போகலான்னு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இளைய குடிமக்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு செல்வம் அவர்கள் இப்போ ஆண்டறிக்கை வாசிப்பார்கள். அவரை பற்றி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். மூத்த குடிமக்கள் சங்கம், நீங்கள் மூத்த குடிமக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, எங்களுக்கு யார் சார், நாங்களும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இளைய சங்கம் குடிமக்கள் சங்கத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். அப்போ யார் வாலண்டியராக வராங்கன்னு பார்க்கும்போது அசோக்குமார் தம்பி நான் பொருளாளராக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆரம்பத்திலே. ஒருத்தர் தலைவருக்கு வந்து ஒரு விவசாயி வந்தார், அவரெல்லாம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறேன்னு தெரில, வந்தவர் வந்த வேகத்திலே இப்போ போயிட்டார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் செயல்பாடு இல்லை. செல்வத்திட்டு நான் கேட்கும்போது செக்ரட்டரியாக இருக்கேன்னாரு. நீங்கள் செயலாளராக இருக்கிறீங்க, பண விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும், ஏன்னா மக்களுடைய பணம் நம்ம கணக்கு பண்ணி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னப்பார் சொன்னார். சார் நான் ஆர்மியில் வேலை செஞ்சவன், அவர் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்கிறேன். நான் ஆர்மியில் வேலை செஞ்சால், நான் வந்து பிணங்களை தூக்கி போட்டாள், பிணத்தை தூக்கி போட்டாள், செத்துருப்பாங்க சோல்ஜர்ஸு, அவங்கள தூக்கி நான் போட்டாள், வேனில் தூக்கி போட்டு ஏற்றுவாங்க, பிணத்தை தொட்டாள், நான் பணத்து மேலே ஆசைப்பட மாட்டேன்னாரு. அவர் இப்பொழுது இளைய குடிமக்கள் சங்கத்தினுடைய ஆண்டறிக்கையை சுருக்கமாக வாசித்து முடிப்பார்கள். நேரம் கடந்துகிட்டு இருக்குது. செயலாளர் திரு செல்வம் அவர்கள் இப்பொழுது ஆண்டறிக்கை வாசிக்க முன்பாக மூத்த குடிமக்களுக்கு ஒரு சிறு மரியாதையை செலுத்தி விடுவோம். சொல்லுங்கள் சார். அவர்கள் திரு சுந்தர் தியாகராஜன் அவருக்கு மரியாதையை செலுத்துவார். ஜூனியர் சிட்டிசன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். சீனியர் சிட்டிசன்களுக்கு ஜூனியர் சிட்டிசன் திரு கோபி அவர்கள் மரியாதை செலுத்துவார். நன்றி நன்றி. தாயுள்ளம் படைத்த நேமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் அண்ணன் சுந்தர் தியாகராஜன் அவர்களே, செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களே, பொருளாளர் பாஸ்கர் அண்ணன் அவர்களே மற்றும் அன்பான நேமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் சங்கங்களின் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, நமது சீனியர் சிட்டிசன்
சங்கத்தின் முதல் பொதுக்குழுவிற்கு திரளாக வந்திருக்கின்ற 2 சங்கங்களின் உறுப்பினரான உங்கள் அத்தனை பேருக்கும் ஜூனியர் சிட்டிசன் சங்க செயலாளராகிய உங்கள் செல்வத்தின் பணிவான காலை வணக்கங்கள். சரியா? ஓகே. இந்த முதல் பொதுக்குழுவில் ஜூனியர் சிட்டிசன் முதலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நமது சங்கத்தின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேரம் குறைவாக இருக்கின்றன. எனது ஆண்டறிக்கையை நேரடியாக சமர்ப்பிக்கிறேன். மூத்தோடி மக்கள் சங்கம் ஆரம்பித்து வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருந்த சமயம் ஜூனியர் சிட்டிசன் அநேகர்கள் தலைவர் சுந்தர் தியாகராஜன் அவரிடம் எங்களையும் சேர்த்துக்கொள்கிறேன் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதின் நிமித்தமாக தாய் உள்ளத்துடன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜூனியர் சிட்டிசன் இன்வெஸ்டார் வெல்ஃபேர் அசோசியேஷன். இளைய குடிமக்கள் சங்கம் துவங்குவதற்கு ஆலோசனை கூட்டமானது 7/8/2024 அன்று மதியம் 2:30 அளவில் கூட்டத்திற்கு மூத்தோடி மக்கள் சங்கத்தின் தலைவர் சுந்தர் தியாகராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அந்த கூட்டத்திலே நிர்வாகக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதன் பின்பு சங்கத்தின் பதிவு செய்யும் வேலையானது பொருளாளர் தம்பி அசோக்குமார் மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 19/9/2024 அன்று சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது. நமது சங்கத்தின் பதிவெண் SRG/Trichy/109/2024 ஆகும். சங்கம் பதிவு செய்யப்பட்ட பின்பு மூத்தோடி மக்கள் சங்கத்தின் தலைவர், அச்சங்கத்தின் செயலாளர், இளையகுடி மக்கள் சங்கத்தின் பொருளாளர் அசோக்குமார் ஆகிய மூவரும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் அநேக இடங்களுக்கு நேரில் சென்று உறுப்பினர்களை சங்கத்தில் சேர்த்தார்கள். மூத்தோடி மக்கள் சங்கத்துடன் இணைந்து நிறுவனத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலும் மாண்புமிகு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பிய செயல்களிலும் அவர்களோடு சேர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு நேரில் சென்று மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரின் தனிச் செயலாளர்களை சந்தித்து கடிதம் கொடுத்த செயலிலும் நாமும் பங்கு பெற்றோம். 12/1/2020 அன்று காமராஜர் அரங்கம் திருச்சி 13 நடைபெற்ற 2 சங்கங்களின் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் கூட்டத்தில் இளைய குடிமக்கள் சங்கம் சார்பாக நம் சங்கத்தின் நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சிலரே கலந்து கொண்டார்கள். முக்கியமான இந்த கூட்டத்துக்கு வராத சிலரை நீக்கிவிட்டு நன்கு செயல்படும் 2 புதிய நபர்களை தேர்ந்தெடுக்க நிர்வாகக்குழு முடிவு செய்தது. அதன்படி தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த திரு வளையவாதி அவர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நமது சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த முருகையா அவர்கள் சொந்த பணிச்சுமை காரணமாக தனது தலைவர் பதவியை 16/5/2025 அன்று ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக இந்த பொதுக்குழு கூட்டத்திலே புதிதாக தலைவரையும் மீதமுள்ள பொறுப்பில் உள்ளவர்களையும் அறிவிக்கவிருக்கிறோம். மூத்தோடி மக்கள் சங்கத்துடன் இணைந்து 28/2/2025 அன்று மதுரையில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு இருந்தோம். ஆனால் காவல்துறையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தின் வழக்கின் போக்கினை உன்னிப்பாக கவனித்து வரும் நாம் மூத்தோடி மக்கள் சங்கத்தோடு இணைந்து அவர்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளுக்கும் முடிவுகளுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்து நமது முதலீடை திரும்ப பெறுவதற்கு என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த ஆண்டிற்கை சமர்ப்பிக்கிறேன். எங்களின் ஒவ்வொரு செயலிலும் ஆலோசனை வழங்கி சங்கத்தை திறன்பட செயல்பட வைக்க பல வழிகளில் உதவி செய்த மூத்தோடி மக்கள் சங்கத்தின் தலைவரும் நமது சங்கத்தின் ஆலோசகருமான திரு சுந்தர் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும், அதுபோல மூத்தோடி மக்கள் சங்கத்தின் செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், பொருளாளர் திரு பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை காண்கிறோம். நாம் ஒன்று கூடி எடுக்கும் தீர்மானங்களை மூத்தோடி மக்கள் சங்கத்துடன் இணைந்து நிறைவேற்ற பாடுபடும் என்று உறுதிகிறோம். அதே மாதிரி அண்ணன் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரியும் கமல் சார் சொன்ன மாதிரியும்
இளைய சங்கம் எல்லாம் இணைந்து எங்கள் மூச்சு இருக்கும் வரை உயிர் இருக்கும் வரை இந்த பணத்தை நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். இவ்வளவு நேரம் எனது ஆண்டறிக்கையை பொறுமையுடனும் அமைதியுடனும் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நன்றியுரையை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். அடுத்தபடியாக ஆண்டறிக்கை வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தல். ஒரு சங்கம் இருந்தால் வரவு வந்து சந்தா, டொனேஷன் கொடுத்துருந்தா டொனேஷன் சேர்த்துருப்போம். செலவுகள் வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணுறது மரபு. இப்பொழுது மூத்த குடிமக்கள் சங்கத்தின் பொருளாளர் திரு பாஸ்கர் சார் அவர்கள் இப்பொழுது வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்வார்கள். மூத்த குடிமக்கள் சங்கத்துக்கான வரவு செலவு கணக்கு. மதிப்பிற்குரிய நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, இணைச் செயலாளர் மேடம் ஜெயலட்சுமி மேடம் அவர்களே, இணைச் செயலாளர் சார் ரவி சார் அவர்களே, மற்றும் ஜூனியர் சங்கத்தின் செயலாளர் தம்பி செல்லும் அவர்களே, வளையாபதி அவர்களே, ஜோதி விஜயன் அவர்களே, தியாகராஜன் சார் அவர்களே, தம்பி அசோக்குமார் அவர்களே, மற்ற 2 சங்கத்தின் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு திரளாக வந்திருந்த காத்து கொண்டு இருக்கும் 2 சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கில் தாக்கல் செய்கிறேன். முதலாவதாக நம்மளோட சங்கத்தோட மொத்த வரவு 17,33,308 ரூபாய். இதில் வந்து முதல் முறையாக போன வருஷம் நம்ம மதுரையில் வந்து ஜெனரல் பாடி மீட்டிங்ஸ் போட்டோம். அதோட செலவு வந்து 2,25,315 ரூபா. அதுக்கு அடுத்து வந்து மற்ற இதர செலவில் வந்து 2,54,035 ரூபா. இந்த இதர செலவில் என்னென்னா நம்ம மதுரைக்கு மற்ற தமிழ்நாடு பூராமே இல்லாமல் 2 சங்கம் சேர்ந்தவங்க போக்குவரத்து போயிட்டு வருவாங்க. அப்புறம் ஸ்டேஷனரி, பிரிண்டிங், அப்புறம் நம்ம சங்கத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு செலவுகள், அப்புறம் பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து 2,54,035 ரூபா. நலநிதி நம்ம மூத்த குடிமக்கள் சங்கத்தில் ஒரு 6 பேருக்கு ஒரு 12,000 ரூபா கொடுத்துருக்கோம். 2,000 வீதம் பண்ணியிருக்கோம். இப்போ வங்கி கையிருப்பு வந்து 2,41,000 ரூபாய் இருக்குது. அது போக தலைவரும் செயலாளரும் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தோட இதில் ரொம்ப சிக்கனாக செலவு பண்ணி நமக்கு போகும். இன்னும் நிறைய நமக்கு வந்து கோர்ட்டு செலவுகள் சப்போஸ் வரலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்துட்டு சிக்கனமாக செலவு பண்ணி நம்மளோட சந்தாத்திலே ஒரு 10 லட்சம் ரூபாயை நம்ம வந்து நிரந்தர வைப்பு நிதியாக நம்ம சங்கத்துக்காக வச்சுருக்கோம். அது மிச்சம் பண்ணி வச்சுருக்கோம் சார். ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி 10 லட்ச ரூபா நம்ம சங்கத்து சார்பாக வைப்பு நிதியாக வச்சுருக்கோம். இப்போ கையிருப்பு ஒரு 958 ரூபா. ஆக 17,33,308 ரூபா இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இதுதான் நம்ம வர செலவு. டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக வச்சுருக்கிறேன். இது சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நான். இது போக வந்து தலைவர் சார் சொல்லும்போது நம்மளோட கம்ப்யூட்டர் பணிகளில் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை மிஸ்டர் வந்து துளசிராமன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்கில் சீனியர் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து அந்த லைபிலிட்டியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவ்வளோ இருந்து எல்லோரும் கூட எங்களோட இணைஞ்சு அவர் ரிட்டையர்ட் ஆனாலும் சிறு வயது மாதிரி இருந்து எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதே போல் ரயில்வேயில் சூப்பரண்டாக இருந்தவங்க அவர் ரவிச்சந்திரன் சார் எங்களுக்கு அந்த உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட மிக்க நன்றி. அப்புறம் நிவாசினின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை படிவுகளெல்லாம் ரொம்ப அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நமக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றிகள். அது முக்கியமாக வந்து என்னோடய நண்பர் ராஜா சார், என்னோடய பக்கத்து வீடு. நான் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் அவர் வந்து என்னை எழுப்பி வந்து எழுப்பி வந்து எங்களை வந்து அந்த பணிகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம நடவடிக்கை நம்ம தலைவரும் செயலாளரும் மற்ற 2 சங்கங்களும் நிர்வாகிகளும் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது செஞ்சு இந்த நமக்கு எல்லா முதலீடுகளும் திரும்ப பெறுவதற்கு ஆவணம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு உறுதி கூறி இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி சார். அடுத்தபடியாக இளைய குடிமக்கள் சங்கத்தின் பொருளாளர் எங்கள் தளபதி தம்பி அசோக்குமார் அவர்கள் இப்பொழுது வரவு செலவு கணக்கை வாசிப்பார்கள். இளைய குடிமக்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் உறுப்பினர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நியோமேக்ஸ் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர் நலச்சங்கம் திருச்சி 2024-25 நிதியாண்டிற்கான வரவு செலவு கணக்கு அறிக்கை. வரவு உறுப்பினர் சந்தா 2753 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. கடந்த வருடத்தில் 16,51,800 ரூபா நம்ம ரிசிப்ட் வாங்கியிருக்கிறோம். டிடி மூலமாகவும் ரொக்கமாகவும் வாங்கியிருக்கிறோம். அதில் நிரந்தர வைப்பு தொகையாக ஜூனியர் சிட்டிசன் சங்கம் சார்பாக 5 லட்ச ரூபா நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். சீனியர் சிட்டிசன் எப்படி 10 lakhs பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் 5 லட்ச ரூபா சீக்கிரமாக செலவு பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். வங்கி இருப்பு தொகை 5,06,399 ரூபாய். போக்குவரத்து செலவுக்காக போன 9ஆவது மாதத்துலேருந்து பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் 1,19,992 ரூபா. அது என்னென்னா மதுரையில் தலைவர்களை சந்திக்க போகும்போது, நிறுவனத்தில் தலைவர்களை சந்திக்க போகும்பொழுது, பிளாட் விற்கிறதுக்கு போகும்பொழுது மற்றும் இதர செலவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் 1,19,692 ரூபா. நலநிதியாக ஒரு நிமிஷம், பிளாட் விற்க போகும்போதெல்லாம் கிடையாது. சரி சரி சரி, தவறாக சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. அது தனி, அது அவங்க கொடுக்கறது. அந்த பிளாட்டை சேல் பண்ணுறவங்க கொடுக்குற கன்வீன்ஸில் தான் நம்ம போயிருக்கோம். நிறுவன தலைவர்களை சந்திக்க போகும்பொழுது நலநிதி தேனி மாவட்டத்தில் 10,000 ரூபா கொடுத்துருக்குறோம். 5 நபர்கள் கொடுத்துருக்குறோம். சங்க பதிவு மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, ஜெராக்ஸு, ஃபார்ம்ஸு பிரிண்ட் போட்டது அதெல்லாம் 37,338 ரூபா. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ரொக்கமாக கையிருப்பு 4,78,401 ரூபா இருப்பு இருக்குது. மொத்தத்தில் 16,51,000 ரூபா செலவாயிருக்கு. டெபாசிட்டாகவும் இருக்குது. இதுதான் இந்த கடந்த வருடத்துக்கான நிதிநிலை அறிக்கை. மற்றும் ஜூனியர் சிட்டிசனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக இப்பொழுது ஒரு 3 பேரை நாங்கள் கௌரவிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. நம்ம சங்கத்தினுடைய மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய ஒரு எம்டி டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பேர் ராம்குமார், பேர் பெரிய குளத்தை சார்ந்தவர். அவர் இங்கு இருக்கிறார். ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அங்கே நிற்கிறார் பாருங்கள். ஏதாவது அவசர சிகிச்சை ஏதாவது இப்போ உடனடியாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவரை அணுகலாம். சங்கம் ஒன்று பார்த்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் மூத்த குடிமக்கள், வயசானவங்க, எல்லாத்துக்கும் உடல் உபாதைகள் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர சிகிச்சை தேவைப்படுது, படப்படன்னு வருது, ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சாரை இப்போ ஸ்டேஜுக்கு கூட அவர் பார்த்துக்குங்க. அவர் எல்லா கிட்டும் கொண்டு வந்திருக்கிறாரு, அவசர சிகிச்சைக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அவரை அணுகும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் வயசாகி போச்சுங்க, எல்லாம் முதிர்ந்து போன கட்டை. அதனால் இதெல்லாம் நம்மலாம் கொஞ்சம் ஆலோசனையோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வாட்ஸ்அப் பதிவு கூட போட்டிருப்பேன், மருந்து மாத்திரலாம் கொண்டு வாங்கன்னு போட்டிருப்பேன். சார் தான் மிஸ்டர் ராம்குமார், பெரிய குளத்தை சார்ந்தவர். டாக்டர் ராம்குமார் முன்னாடி வாங்க சார். இங்கே தான் அவர் கிட்ட கொண்டு வந்திருக்காருங்க. கிளினிக்லாம் போடலை. நீங்கள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த வந்த இடத்துல யாருக்காவது ஒரு பிரச்சனைனாக்கா நீங்கள் அவர் அணுகலாங்கிறக்கா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஹைப்பர்டென்சிவ் இருப்பீங்க, ப்ளஸ் டயபெட்டிக் இருப்பீங்க. அதனால் குளுக்கோமீட்டர் ப்ளஸ் பிபி அப்பரட்டஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சிறு திருத்தம், என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் நளினி மேடம், ரெஸ்பெக்டட் மை நளினி மேடமும் வந்திருக்காங்க. அதனால் எதுனாலும் அவங்களுக்கு ஒரு மேம் அதான். பட் எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சு, ஹைப்போகிளைசமிக்னா சுகர் லெவல் எதுவும் குறையிற மாதிரியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். உடனே குளுக்கோமீட்டர் எல்லா கிட்டு கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரிலாக்ஸாக நீங்கள் உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். அது அடுத்தபடியாக நாங்கள் உங்கள்கிட்ட லேபிலிட்டி ஃபார்ம்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த லேபிலிட்டி ஃபார்மை எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றணும். இஓடபிள்யூ செஞ்சிட்ருக்கிற வேலையில் ஒரு 75% நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதெல்லாம் எங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு 3 நபர்கள் தூண்கள் மாதிரி இருந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. 3 நபர்கள். முக்கியமான தலைவர் இவர் பாஸ்கரன் சார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கும் நான் மரியாதை செலுத்தணும் ஆசைப்பட்றேன்னா, வேண்டவே வேண்டாம், நான் ஒரு சங்கத்தின் நிர்வாகி, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மறுத்துட்டார். அவரை போல் பெருந்தன்மையான மனுஷெல்லாம் பார்க்க முடியாது இந்த காலத்தில். வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டா பார்ப்பாங்க. இவ்வளோக்கும் அந்த நிறுவனத்தில் அவர் போட்டிருக்க பணம் எவ்வளோ தெரியுமா? நான் 1,4 கோடி ரூபா போட்டிருக்கேங்க. இவர் 40 லட்ச ரூபா போட்டிருக்காரு. வெறும் 6 லட்சம் தான் போட்டிருக்காரு. அந்த 6 லட்சத்துக்கு போனால் போதுன்னு விட்டு போயிடலாம், இல்லை வந்தப்போ வரப்போ வரட்டும்னு விட்டுலாம். ஆனால் அவர் படுற பாடு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று 3 மணிக்கு தூங்கியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு. அவர் டைப் பண்ணி எனக்கு அனுப்புவார், நான் பிரிண்ட் அவுட் எடுப்பேன். நைட்டு 11 மணிக்கு உட்காந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருப்பேன். எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ப்ராப்பராக செய்யணும். எதுவுமே நம்ம ப்ராப்பராக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி முதலீடு திரும்ப பிறகு ப்ராப்பராக செயல்படுவோம். இப்பொழுது இந்த 3 பேரை நான் வேலைக்கு அழைக்கிறேன்.
துளசிராமன் அவர்கள். இவர் வந்து எஸ்பிஐயில் அதிகாரியாக இருந்தவர், ஸ்டேட் பேங்க்கில் அதிகாரியாக இருந்தவர். அவர் எங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக அடித்து கொடுப்பாருங்க. நாங்கள் வாசிக்குப்போம், அவர் டைப் பண்ணுவார். அவர் ஸ்பீடுக்கு என்னால் வாசிக்க முடியாது. துளசிராமனுங்க, துளசிராமன் சார் வாங்க. எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அதாவது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் ஆசை. செயலாளர் என்ன கேட்டார், என்ன மதிப்புக்கு வாங்கலான்னாரு. அட்லீஸ்ட் அவங்க சந்தா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மதிப்புக்காக வாங்கணும்னு சொன்னேன். அந்த மதிப்புக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள். நீங்கள் அடுத்தபடியாக கே ரவிச்சந்திரன் சார் வாங்க சார். ஒரு நிமிஷம் டக்குன்னு இங்கே நில்லுங்க சார். அடுத்தபடியாக கே ரவிச்சந்திரன் அவர்கள். சீக்கிரம், டைம் இல்லை. நீ கொடுங்க சார், சீக்கிரம், டைம் இல்லை. திரும்பி டைம் ஆகுது, சீக்கிரம். அடுத்தபடியாக செல்வி நிவாஷினி. திருமணமாகாத ஒரு பொண்ணு, என் பொண்ணு மாதிரி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையில் வேலை கிடச்சிருச்சு, போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆண்டவராக பார்த்து அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அவருடைய தாயார் வந்து இப்போ பெற்றுக்கொள்வார்கள். இது வந்தது மேடத்து கையில் கொடுத்து டவலை போட சொல்லுங்க. மேடத்துக்கு கையில் கொடுத்து போட சொல்லுங்க. சீக்கிரம்